அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. விடிய நேரத்திலத்திൻ്റെ மற்றுமோர் யூடியூப் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். கடந்த 18ஆம் தேதி திங்கட்கிழமை எங்களுடைய நிகழ்ச்சியில் நான் கூறியிருந்தேன். இன்னும் 1 அல்லது 2 நாட்களுக்குள் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சம்பந்தப்பட்ட சில விடயங்கள் உங்களுடன் கலந்துரையாட கூறியிருந்தேன். அதன் பிரகாரம் இன்று நான் உங்களோட பேச இருக்கின்ற விடயம் தான் ஜம்மியத்துல் உலமா, அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவினுடைய வருடாந்த, அதாவது புதிய நிர்வாக தெரிவு எதிர்வருகின்ற 30ஆம் தேதி இடம்பெறவிருக்கின்றது. அது தொடர்பாகத்தான் நான் உங்களுடன் இன்று விரிவாக பேச இருக்கின்றேன். அதாவது அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் பதவிக்காலம் என்பது ஒரு 3 வருடங்களை கொண்ட பதவிக்காலம். இந்த பதவிக்காலம் தற்போது ஏற்கனவே முடிவடைந்து விட்டது. எனினும் அவங்க செயற்குழுவின் தீர்மானத்தின் பிரகாரம் சில மாதங்கள் நீடிக்கப்பட்டு இன்ஷா அல்லாஹ் எதிர்வருகின்ற 30ஆம் தேதி சனிக்கிழமை தெஹிவல பெரிய மொஹிதீன் ஜும்மா பள்ளி வாசலில் புதிய நிர்வாக தெரிவு செய்யப்பட உள்ளது. இவ்வாறான நிலையில் இந்த அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவினுடைய தலைமைத்துவத்தில் மாற்றம் வர வேண்டும் என்று பரவலாக சமூகங்களில் கதையாளர்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக கடந்த 22 வருடங்களாக அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் தலைவராக எங்களுடைய ஷேக் ரிஸ்வி முஃப்தி அவர்கள் செயற்படுவதாகவும் புதிய தலைமைத்துவம் ஒன்று அறிமுகப்படுத்தப்பட வேண்டும், மாற்றம் ஒன்று வேண்டும் என்று பேசுபொருளாக இருக்கின்றது. இதனை பேசுபவர்கள் குறிப்பாக உலமாக்கள், அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் உறுப்பினர்கள் உலமாக்கள் பேசுவதை நான் பகிரங்கமாக காண முடியவில்லை. குறிப்பாக புத்திஜீவி, முஸ்லிம் புத்திஜீவிகள், முஸ்லிம் சிவில் செயற்பாட்டாளர்கள், அதுபோன்று முஸ்லிம் சமய தலைவர்களாக இருக்கின்றவர்கள் போன்று பலர் பலர் இது அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவில் மாற்றம் வர வேண்டும் என்று ஒரு கதையாடலுடன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. எப்படியோ இந்த அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவினுடைய புதிய தலைமைத்துவம் உள்ளிட்ட புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்வது அவர்களுடைய மத்திய செயற்குழு, சென்ட்ரல் கமிட்டி தான் தெரிவு செய்வது. அவர்கள் எப்படி தெரிவு செய்ய போறார்கள் என்பதை நாம் எதிர்வருகின்ற 30ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் தான் அதனை பார்வையிட வேண்டியது. அதுவரை நாம் அந்த விடயத்தில் எதுவும் கூற முடியாது. என்றால் அதன் உறுப்பினர்களாக இருக்கின்ற உலமாக்கள் தான் அவர்களுடைய தலைமைத்துவத்தை தீர்மானிக்க வேண்டுமே ஒழிய வெளி சக்தியினர்கள் இந்த இதுவும் செய்ய முடியாது. ஆனால் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவில் மாற்றங்கள் தேவைப்பட வேண்டும் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை. சில விட்டுக் கொடுப்புகள் செய்யப்பட வேண்டும் என்பதில் இந்த மாற்று கருத்து இல்லை. குறிப்பாக பல செயற்திட்டங்கள் முன்னெடுக்க வேண்டியிருக்கின்றது. இப்படியான நிலையில் தான் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய தலைமைத்துவத்தை கடுமையாக விமர்சித்தார் எங்களுடைய வத்தலையைச் சேர்ந்த இஸ்மத் என்பவர் கடுமையாக விமர்சனம் செய்திருந்தார். தற்போது அவருடைய விமர்சனத்துக்கு எதிராக அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா கொழும்பு பிரதான நீதிமன்றத்தில் ஒரு மனு ஒன்றை தாக்கல் செய்திருக்கின்றது. அந்த மனு கடந்த 14 நாட்கள் முதல் தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த மனுவை விசாரித்த நீதவான் இஸ்மத் அவர்கள் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுக்கு எதிராக சமூக ஊடகங்களில் பதிந்த விடயங்களை எல்லாம் நீக்க வேண்டும் என்று ஒரு உத்தரவிட்டதுடன் நாளை வியாழக்கிழமை 21ஆம் தேதி இஸ்மத் அவர்களை மன்றில் ஆஜராகுமாறும் ஒரு அழைப்பாணை ஒன்றை கொழும்பு பிரதான நீதவான் விடுத்திருந்தார். இன்ஷா அல்லாஹ் அவர் நாளை மன்றில் ஆஜராகுவாரா, அது தொடர்பான அப்டேட்கள் நீதிமன்றத்தில் இடம்பெற்றது தொடர்பான நாளை பகிர்கின்றோம். இதே நேரத்தில் தான் கடந்த ஞாயிற்றுக்கிழமை 17ஆம் தேதி, ஆகஸ்ட் மாதம் 17ஆம் தேதி அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவினுடைய ஜெனரல் அசம்பிளி, அதாவது பொதுக்கூட்டம் ஒன்று தெஹிவலை மொஹிதீன் பெரிய ஜும்மா பள்ளிவாசலில் இடம்பெற்றிருக்கின்றது. இதில் நாடளாவிய ரீதியில் இருக்கின்ற 164 மாவட்ட மற்றும் பிராந்திய கிளைகளின் முக்கியஸ்தர்கள் என்று சுமார் 500க்கும் மேற்பட்டோர் கலந்து இருக்கிறார்கள். இந்த கூட்டத்தில் பல முக்கிய விடயங்கள் இடம்பெற்றிருக்கின்றது. அது தொடர்பாக சில விடயங்கள் ஒன்று பரிவாற்றிருக்கிறது. அதில் குறிப்பாக அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய யாப்பில் சில முக்கியமான மாற்றங்கள் முறை மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அதாவது இந்த கூட்டத்தில் அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவுடைய தலைவர் ரிஷி முஃப்தி அவர்கள் தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தினை அதன் பொதுச் செயலாளர் அருக்கம் துராமித் அவர்கள் இதனை வழிநடத்தி இருந்தார். இந்த கூட்டத்தில் பொதுச் செயலாளர் அவருடைய கடந்த 3 வருடங்களாக முன்னெடுக்கப்பட்ட திட்டங்களை அவர் அறிக்கையாக சமர்ப்பித்தார். அதுபோன்று எங்களுடைய பொருளாளராக இருக்கின்ற கலாநிதி ஷேக் அஸ்வர் அவர்கள் அவருடைய நிதி அறிக்கையை சமர்ப்பித்து அதனை எங்களுடைய பொதுச்சபை அங்கீகாரத்தை பெற்றார். இதன் பிற்பாடு அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா செயற்குழு உறுப்பினரும் பிரதம நிறைவேற்று அதிகாரியும் இருக்கின்ற புர்ஹானுத்தீன் மௌலவி அவர்களினால் யாப்பு திருத்தங்கள் தொடர்பான சில விடயங்கள் சபையில் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அதாவது அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவினுடைய புதிய நிர்வாகத்தில் எப்படி இடம்பெற வேண்டும் போன்ற உடைகிறது. இந்த யாப்பு திருத்தத்துக்கு முதலாவது விடயம் என்னவென்று சொன்னால், பிரதான விடயம் என்னவென்று சொன்னால், அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவினுடைய தலைவராக ஒரு நபர் 3 பதவி ஆண்டுகளுக்கு 3 டேர்ம்ஸுக்கு தான் வகிக்க முடியும் என்பதை ஒரு மாற்றமாக செய்திருக்கிறார்கள். குறிப்பாக அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமாவின் தலைவர், செயலாளர், பொருளாளர் ஆகிய 3 பேரும் தொடர்ச்சியாக 3
பதவி காலத்துக்கு தான், அதாவது 9 வருடங்களுக்கு தான் தொடர்ச்சியாக இந்த பதவி வகிக்க முடியும் என்பதே ஒரு புதிய நிபந்தனை வந்து. கடந்த காலம் அப்படி ஒரு நிபந்தனை இருக்கவில்லை. அவர்கள் எவ்வளவு காலத்துக்கும் இருக்க முடியும். அந்த அடிப்படையில் எங்களுடைய ருஷி முஃப்தி அவர்கள் 22 வருடமாக அகில ஜமியத்துல் உலமாவினுடைய தலைவராக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார். இது முதலாவது விடயம். இரண்டாவது விடயம் என்னன்னு சொன்னால், இது அதாவது இந்த சென்ட்ரல் கமிட்டி, மத்திய குழு என்பதுதான் இந்த புதிய நிர்வாகத்தை தெரிவு செய்யும். இந்த மத்திய சபை சென்ட்ரல் கமிட்டியில் சுமார் 121 பேர் 126 பேர் மெம்பராக இருக்கின்றார்கள். அதாவது எப்படி 126 பேர் என்று சொன்னால், அகில ஜமியத்துல் உலமாவின் மாவட்ட கிளை 25 மாவட்டங்களில் அவங்களுக்கு மாவட்ட கிளைகள் இருக்கின்றது. இந்த கிளைகள் இருக்கின்ற தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட இந்த 3 பேர் அவங்க சென்ட்ரல் கமிட்டியில் வருவாங்க. அதோடு தற்போதைய செயற்குழு 51 பேராக இருக்கின்றது. அந்த செயற்குழுவின் உறுப்பினர்களும் சேர்ந்தால் 126 பேர் சென்ட்ரல் கமிட்டி மெம்பர்ஸ். முன்னைய காலங்களில் அகில ஜமியத்துல் உலமாவினுடைய செயற்குழு 30ஆக மட்டுப்படுத்தப்பட்டதாக கூறப்படுகின்றது. எனினும் கடந்த காலங்களில் மேற்கொள் மாற்றப்பட்டு 51ஆக மாற்றப்பட்டிருக்கிறது. அதாவது எப்படி முஸ்லிம் காங்கிரசினுடைய அதிகரிப்பிடத்திலே முன்னாள் தலைவர் அஷ்ரஃபுடைய காலப்பகுதியில் 30 அல்லது 20 ஆரம்பத்தில் 10ஆக இருந்து பிறகு 20ஆக மாறி 30ஆக மாறி இன்று அது 99ஆக மாறி இருக்கின்றது போன்றுதான் ஜமியத்துல் உலமாவினுடைய இதுவும் மாற்றப்பட்டிருக்கிறது. இந்த 51 பேரில் 30 பேர் முன்னர் எப்படி தெரிவு செய்வார், முன்னர் இந்த சென்ட்ரல் கமிட்டியால் தெரிவு செய்யப்படுவார்கள். மேலதிகமாக இருக்கின்ற 21 பேர் அந்த புதிய நிர்வாக எக்ஸிகியூட்டிவ் கமிட்டி அவர்களை 21 பேர் அப்பாயிண்ட் பண்ணும். இந்த முறை என்ன நடந்திருக்கிறது, அது போன்று கடந்த காலங்களில் இந்த சென்ட்ரல் கமிட்டி 126 பேர் கொண்ட சென்ட்ரல் கமிட்டி என்ன செய்யும் என்று சொன்னால், புதிய செயற்குழுவுக்கான 30 பேரை தெரிவு செய்யும். தெரிவு செய்வது அவரோட பணி முடிகின்றது. அந்த 30 பேர், அதாவது புதிதாக தெரிவு செய்யப்பட்ட 30 பேர் கொண்ட செயற்குழுவில் தான் என்ன செய்யும் என்று சொன்னால், புதிய தலைவர், புதிய செயலாளர், புதிய பொருளாளர், புதிய உப தலைவர்கள், உப செயலாளர்கள், உப பொருளாளர் போன்ற எல்லாவற்றையும் தெரிவு செய்யும். ஆனால் இந்த முறை அப்படி இல்லை. புதிய மாற்று யாப்பினூடாக இந்த ஏற்கனவே கூறிய 126 பேரை கொண்ட சென்ட்ரல் கமிட்டி தான் என்ன செய்யும் என்று சொன்னால், 30 பேர் கொண்ட எக்ஸிகியூட்டிவ் கமிட்டியையும் தெரிவு செய்யும். அதுபோன்று இந்த பதவி வழி உறுப்பினர்களையும் தெரிவு செய்யும். குறிப்பாக தலைவர், செயலாளர், பொருளாளர் உள்ளிட்ட தெரிவு செய்யும். இது ஒரு மாற்றம். அதுபோலதான் இந்த 30 பேர், அதாவது சென்ட்ரல் கமிட்டியால் தெரிவு செய்யப்படுகின்ற 30 பேர் என்ன செய்வார்கள் சொன்னால், 21 பேரை பதவி வழி உறுப்பினராக எக்ஸ்கோ அப்பாயிண்ட் பண்ணுவார்கள். இந்த 21 பேர், அதாவது 51 பேர், இந்த 51 எண்ணிக்கை இந்த முறை 56ஆக இளைஞர் அதிகரிச்சிருக்கின்றது. அதாவது மேலதிகமாக 5 பேரை தேவை ஏற்படும் பட்சத்தில் மாத்திரம் இந்த 5 பேரை உள்வாங்குவதாக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. இது ஒரு மாற்றம். அடுத்த விடயம், இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், அகில ஜமியத்துல் உலமாவில் 15 சப் கமிட்டிஸ், உபகுழுக்கள் காணப்படுகின்றது. முதலாவது சொல்லப்போனால் ஆலிம் விவகார குழு, மദ്രസா விவகார குழு, இளைஞர் விவகார குழு, ஹலால் குழு, அதுபோன்று குர்ஆன் பிரிவு குழு, ஃபத்வா குழு, பிறைக்குழு என்று சொல்லி 15 பிரிவுகள் காணப்படுகின்றது. இந்த 15 உப சப் கமிட்டிஸ் தலைவராக இதுவரை காலம் அகில ஜமியத்துல் உலமாவின் தலைவர் தான் செயற்பட்டு வந்தார். ஆனால் புதிய யாப்பின் பிரகாரம் இந்த உபகுழுக்களின் தலைமைத்துவம் கட்டாயமாக உப தலைவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். அதாவது உபகுழுக்களின் தலைவராக கட்டாயமாக உப தலைவர்கள் தான் நியமிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு தீர்மானமும் இந்த முறை யாப்பில் மாற்றம் கொண்டப்பட்டது. அதுபோன்றுதான் இந்த அகில ஜமியத்துல் உலமாவின் செயற்குழுவிற்கு ஆலோசனை வழங்குவதற்காக வேண்டி ஒரு உயர் ஆலோசனை சபை ஒன்றை நியமிப்பது என்றும் தீர்மானிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த உயர் ஆலோசனை சபையில் 63 வயதுக்கு மேற்பட்ட உலமாக்கள், இவர்கள் முன்பு அகில ஜமியத்துல் உலமாவின் உயர் பதவிகளை வைத்தவர்கள் இந்த குழுவின் உறுப்பினர்களாக நியமிக்கப்படுவார்கள். இப்படித்தான் இந்த யாப்பு திருத்தம் இடம்பெற்றிருக்கின்றது. இந்த யாப்பில் மேற்கொள்ளப்பட்ட முக்கியமான விடயங்களை தான் நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். அதாவது குறிப்பாக கூறப்போனால், இந்த முறை அகில ஜமியத்துல் உலமாவில் ஒன்று மாற்றம் தேவை என்று ஒரு குழு பேசிக் கொண்டிருக்கின்றது, இன்னொரு குழு தேவை இல்லை என்று பேசிக் கொண்டிருக்கின்றது. இதேவேளை குறிப்பாக குறிப்பிடப்போனால் இன்னொரு குழு செல்கின்றது என்று சொன்னால், தலைவராக தற்போதைய தலைவர் இருக்க வேண்டும், செயலாளர், பொருளாளர் போன்ற பதவிகள் மாற்றம் வர வேண்டும். குறிப்பாக முர்ஷித் முலஃபர் அவர்கள் செயலாளராக வர வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரு கதையாளர் உள்ளது. உண்மையிலேயே அவர் முன்னர் ஒரு உப செயலாளராக இருந்தார். பிற்பாடு என்ன நடந்ததுன்னு சொன்னால், உங்களுக்கு தெரியும், அந்த ஈஸ்டர் தற்கொலை கொண்டு தாக்கு தொடர்பான விசாரணை செய்யும் ஜனாதிபதி ஆணைக்குழுவுக்கு அவர் ஒரு கையடக்க தொலைபேசியை கொண்டு சென்றார் என்ற அடிப்படையில் ஒரு பாரிய ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்ட இடத்தில் அவர் அகில ஜமியத்துல் உலமா உப செயலாளர் பதவியிலிருந்து ராஜினாமா செய்தார். அந்த நேரத்தில் தான் எங்களுடைய முன்னாள் செயலாளர் முபாரக் அஸ்ரத் அவர்கள் காலமானதை அடுத்து ஏற்பட்ட வெற்றிடத்திற்கு அர்க்கம் நராமித் அவர்கள் செயலாளராக பதில் செயலாளர் நியமிக்கப்பட்டு பிறகு நிரந்தர செயலாளராக நியமிக்கப்பட்டிருந்தார். இப்படியான நிலையில் இந்த தற்போது இருக்கின்ற செயலாளர் மற்றும் பொருளாளர், அதாவது பொருளாளராக இருக்கின்ற கலாநிதி அஸ்ஸாயிம் அவர்களும் கூட இந்த தற்போதைய தலைமைத்துவத்துடன் முரண்படுவதாக தற்போதைய
தலைமைத்துவத்துக்கு, அதாவது ரிஷி முஃப்திக்கு நெருக்கமான தரப்பு கூறுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எப்படியோ நாம் இதை பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். அகில இந்திய ஜமியத்துல் உலமாவினுடைய, அதாவது அகில இந்திய ஜமியத்துல் உலமா என்பது முஸ்லிம் சமூகத்திற்கான ஒரு 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 தேசிய அமைப்பாக செயற்படுகின்றது. முஸ்லிம் சமூகத்துக்கு தேவையான பல விடயங்களில் பல விடயங்களை இவர்கள் தினத்தினால் செயற்பட்டிருக்கிறார்கள். என குறிப்பாக இன்னும் பல விடயங்கள், குறிப்பாக அகில இந்திய ஜமியத்துல் உலமாவில் உறுப்பினர்களாக இருக்கின்ற ஆலிம்களின் வினைத்திறன், ஆலிம்களின் எம்பவர்மென்ட், அவர்களுடைய ஜும்மா உரை தொடர்பான விடயங்கள், அவர்களுடைய கல்வி செயற்பாடுகள், அவர்களுடைய எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ்கள், அவர்களை ஒரு சிறந்த நல்லொழுக்கமாக உருவாக்கும் போன்ற பல திட்டங்களை அகில இந்திய ஜமியத்துல் உலமா மேற்கொள்ள வேண்டியிருக்கின்றது. இதனை செய்யவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் சமூகத்தில் முன்வைக்கப்பட்டு வருகிறது. அது மாத்திரமல்லாமல் எல்லா விடயங்களும், முஸ்லிம் சமூகத்தில் எல்லா விடயங்களிலும் இவர்கள் கால நேரத்தை வீணடிக்கின்றார்கள். இதன் காரணமாக குறிப்பாக உலமாக்களுடைய எம்பவர்மென்ட் விஷயம் செய்யப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு, எப்படியோ பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகின்றது. குறிப்பாக அவர்கள் வர வேண்டும், இவர்கள் வர வேண்டும் எல்லாம் குறிப்பிடுறார்கள். உண்மையிலேயே ஏற்கனவே ஒரு 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 குரல் பதிவு ஒன்று, ஒரு வீடியோவும் விட்டிருந்தேன். அதாவது அகில இந்திய ஜமியத்துல் உலமா என்பது முஸ்லிம் சமூகம், இலங்கை வாழ் முஸ்லிம் சமூகத்தின் ஒரு சொத்து. இது பாதுகாக்கப்பட வேண்டும். ஒரு சில நபர்கள் இந்த தனிப்பட்ட அஜெண்டாக்கள், தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளுக்காக இதனை நாம் யாருமே காட்டிக் கொடுக்க முடியாது. ஸோ அந்த அடிப்படையில், அதாவது ஏற்கனவே தொடர்ச்சியாக கூறி வந்த ஒரு இதுதான், முஸ்லிம் அமைப்புகளில் தலைமை பதவிகளில் மாற்றங்கள் வர வேண்டும். அதாவது குறிப்பாக இளைஞர்களுக்கு முக்கியமான வாய்ப்புகள் கொடுக்கப்பட வேண்டும். இளைஞர்கள் இன்று அவர்களுக்கு இளைஞர் வயதில் கொடுக்காமல் வயதை அடைந்த பிற்பாடு முக்கிய பதவிகளை கொடுத்து எந்த பிரயோசனமும் இல்லை என்பதை தொடர்ச்சியாக பல நிகழ்ச்சிகள், என்னுடைய பல கட்டுரைகளில் நான் குறிப்பிட்டு வருகின்றேன். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் அகில இந்திய ஜமியத்துல் உலமாவில் ஒரு மாற்றம் வருமா, மாற்றம் வராதா, அல்லது என்ன நடக்கும் என்பதை யாராலும் கூற முடியாது. ஏனென்றால் இதனை தீர்மானிக்கும் சக்தி அந்த மத்திய சபை, அதாவது கூறிய 126 சென்ட்ரல் கமிட்டி தான் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இது தொடர்பான அடுத்த அப்டேட்டுகளை நாளை நீதிமன்றத்தில் விசாரணை எப்படி போகுது என்று தொடர்பாக சில பதிவில் உங்களுக்கு நான் பகிர்ந்து கொள்ளலாம் நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். அது போன்று 30ஆம் தேதி தெய்வலை பள்ளியில் இருந்து கூட பல தகவல்களையும் வழங்குவதற்காக வேண்டி நாங்கள் தயாராகி கொண்டிருக்கின்றோம். எப்படியோ இன்ஷா அல்லாஹ் மாற்றம் வருமா அல்லது இது நீடிக்குமா என்பது தொடர்பாக எதுவும் தற்போது கூற முடியாது. அது தொடர்பான ஆலோசனைகளோ, அது தொடர்பான விடயங்கள் நாங்கள் பகிரங்கமாக நாங்கள் கூற முடியாது. என்றால் நாங்கள் ஊடகவியலாளர் என்ற அடிப்படையில் இதை தீர்மானிக்கும் நான் அடிக்கடி கூறுவது, தீர்மானிக்கின்ற விடயம் அகில இந்திய ஜமியத்துல் உலமாவின் சென்ட்ரல் கமிட்டி, அதாவது 126 சென்ட்ரல் கமிட்டி கைகளில் தான் இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் இறைவன் நாடினால் எல்லாம் சிறப்பாக நடக்கும். இறைவனிடம் அதுக்காக நாம் அனைவரும் பிரார்த்திக்க வேண்டியது அனைவரும் பொறுப்பாக இருக்கின்றது. இன்ஷா அல்லாஹ் மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களை விடைபெற்றுக் கொள்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.